ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக நல்லது நடக்கும் என காத்திருந்த என் அன்பு பிள்ளையின் உன் வாழ்வில் உனக்கான ஒரு சந்தோஷமான மங்கள செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன். அதனால் தானே நீ நினைத்த காரியத்தில் வெற்றி என்பதை குறிக்கும் விதமாக பச்சை குங்குமத்தோடு உன்னை தேடி வந்தேன். இந்த பச்சை குங்குமம் என்பது எனக்கு மிகவும் உகந்த, எனக்கு விருப்பமான ஒன்று விஷயம். அதனால்தான் எனக்கு பிடித்த என் பிள்ளையான உன்னை பார்க்க வரும்போது இந்த பச்சை குங்குமத்தோடே உன்னை தேடி வந்து விட்டேன். இது இனிமேல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும் வண்ணமாக செயல்புரிய போகிறது என் செல்லமே. இதனால் வரை நீ எதிர்பார்த்த விஷயத்தில் இப்போது வெற்றியை பெறுவதற்கு தயாராகிவிட்டாய். கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியும் ரகசியம். நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். நேற்றைய இழப்புகளையும் நேற்று நடந்த விஷயங்களையும் மறந்துவிட்டு நாளை நீ பெறப்போகும் வெற்றியை எதிர்பார்த்து ஓடிவா. இன்றைய பொழுது உனக்கான இனிய பொழுதாக இருக்கப் போகிறது என் செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லா நாளும் வெற்றியாக தான் இருக்கும். நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே இன்பமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். இங்கு இருக்கக்கூடிய பல மனிதர்கள் நல்லவர்களாக தான் பிறந்தார்கள், நல்லவர்களாக தான் வளர்ந்தார்கள். ஆனால் காலத்தின் சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சூறாவளியில் சிக்கிய புயலாகவும் பறவையாகவும் இப்போது துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே அவர்கள் தன் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாகவும் தவறு செய்து விடுகிறார்கள். அல்லது தான் நன்றாக வாழ வேண்டும், தான் சிறப்பாக செல்வ வளத்தோடும் சுகபோகத்தோடும் வாழ வேண்டும் என நினைத்து கொண்டு பல தவறான விஷயங்களை செய்து இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு சக மனிதர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனையையும் உண்டாக்கிவிட்டு என்னிடம் வந்து நான் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டால் அது எப்படி பலனை கொடுக்கும்? என் அன்பு குழந்தையே, இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் சுயநலம் கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள். அதில் உன்னையும் நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் இப்படி மாறி போகும்போது நீ மட்டும் என்ன செய்வாய்? இருந்தாலும் உன் சுயநலம் என்பது யாருக்கும் கெடுதல் இல்லாத வகையில், உனக்கானதை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய வகையில், உனக்கான செயல்களை செய்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தான் சுயநலத்தோடு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவரை கீழே தள்ளி அவர் மீது ஏறி அமர்ந்து வெற்றியை தொடக்கூடாதல்லவா? இதை மட்டும் உன் ஞாபகத்தில் எப்போதும் வைத்துக்கொள் என் செல்லமே. நீ பெற்ற தோல்விகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கான வெற்றிகளை கூடிய விரைவில் மிக பெரிய அளவில் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தரத்தான் போகிறேன். நீ ஒருபோதும் அவசரப்படாதே. தோல்வியை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. எனக்கு தெரியும், உன் வாழ்நாளில் எதை நீ மிகவும் அற்புதமாய் நினைக்கிறாயோ, எப்படிப்பட்ட சந்தோஷம் உனக்கு அமைய வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ, அனைத்தையும் அறிந்த உன் வராகியம்மா அதைத்தான் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன். தோல்வி என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாய் பெறக்கூடிய விஷயம்தான். 1000 தோல்விகளை தன் வாழ்க்கையில் ஒருவன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு வெற்றிதானே. ஏனெனில் தோல்வியையும் கஷ்டத்தையும் எல்லா மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆனால் அத்தனையையும் அனுபவித்து பொறுத்து கொண்டு வாழ்பவர்களே மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தான் என்பதை நான் நிச்சயமாக சொல்வேன். உன் வாழ்வில் நீ ஒரு சில தோல்விகளை தானே கண்டு துவண்டு போயிருக்கிறாய். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட அதிகமாக பிரச்சனையில் உள்ளவர்களும் இங்கு நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் வாழ்நாளில் நீ என்ன பெரிதாக கஷ்டப்பட்டு விட்டோம் என யோசித்து கொண்டே இருக்காதே. தூங்கி எழுவதென்பதுதானே சிறந்தது. தூங்கி அப்படியேவா இருக்கப் போகிறாய்? விழிப்பதற்காக தான் மனிதன் உறக்கம் கொள்கிறான். தோல்வி அடைவதென்பதே அடுத்த வெற்றியை தொடுவதற்காக தான் என்பதை புரிந்து கொள். மனிதன் கீழே விழுவதெல்லாம் மீண்டும் எழுந்து தைரியமாய் நின்று தன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்காக தான். ஏனெனில் முன்னேறி போக வேண்டும் என வேகமாய் ஓடும்போதுதானே தவறி விழ நேர்கிறது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என பலவிதமாய் பல விஷயங்களில் முயற்சி செய்யும் போதுதானே சில விஷயங்கள் உனக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் வந்து சேர்கிறது. ஆக என்ன நடந்தாலும் சரியாகும் என நம்பு. எந்த விஷயத்தையும் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர பேசி பேசி பிரச்சனையை பெரிதுபடுத்த கூடாது என் செல்லமே. நடப்பதை பார்க்க பழகு.
நடந்ததையே யோசித்து பேசி அதை பற்றியே பிரச்சனைகளை உண்டாக்கி கிளறிக்கொண்டே இருக்காமல் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி யோசித்து பார். ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால், மனிதர்கள் ஏதாவது ஒரு தவறையோ செய்துவிட்டாலும் கூட அதற்கு உரியவர் யாரோ, யார் அந்த தவறை செய்தாரோ, யார் அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவரிடம் போய் சொல்ல வேண்டுமே தவிர, அவர் தவறு செய்துவிட்டார், அவர் இப்படி செய்துவிட்டார், அப்படி செய்துவிட்டார் என ஊரெல்லாம் போய் புறம் பேசி திரிய வேண்டாம் என் செல்லமே. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என நீ மன உறுதியோடு இருந்துதான் தீர வேண்டும். ஆனால் அதற்காக பிடிவாதம் பிடிக்காதே. எது நடக்க வேண்டுமோ அதை நல்லதாய் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்றவர்களுக்கு நீ விவரம் சொல்லலாம், ஆனால் வீண் வார்த்தை சொல்லாதே என் செல்லமே. என்ன நடந்தது என யாராவது எதை பற்றியாவது கேட்டால் அதில் என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும். நீ பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வரத்தான் செய்கிறது. அதையும் சேர்த்து அதிகமாக வீண் வார்த்தைகளை விட்டு விடாதே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய தீர்வை நீ எதிர்பார்க்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடாது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி இங்கு விளைவுகள் எதுவுமே இல்லை என்பதை புரிந்து நடந்துகள். நிரந்தரமானது என இந்த உலகில் எதுவுமே கிடையாது என் செல்லமே. உனக்கு எது நிரந்தரம், எது உன் வாழ்க்கைக்கு நிரந்தர சந்தோஷம் தரும் என்பதை முழுவதுமாக புரிந்து வைத்துள்ள இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதிர்பார்த்ததைத்தான் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். நீ ஆசைப்பட்டதை தான் உன் கரங்களில் நான் ஒப்படைக்கப் போகிறேன். என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என நீ ஏன் யோசிக்கிறாய்? எல்லாருக்கும் பிடிப்பதற்கு நீ என்ன சந்தையில் விற்கும் பொம்மையா? இல்லைதானே. எல்லாருக்கும் உன்னை பிடித்து உன்னை வாங்கி கொண்டு போய் வைத்து என்ன செய்ய போகிறார்கள்? யாருக்கும் நீ நன்றாக இருக்க வேண்டும், யாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவசியமே இல்லை. உன்னை உனக்கு பிடித்தால் போதும். உன்னுடைய எண்ணமும் செயலும் உன்னுடைய யோசனைகளும் சிறந்ததாக இருந்தால் நிச்சயம் அதுவே உனக்கு போதும் என் செல்லமே. எனக்கு எப்போதும் உன்னை பிடிக்கும், அது போதாதா? ஒரு தாயாக இருந்து என் பிள்ளையான உனக்குரிய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யவும் உறுதுணையாக இருக்கவும் நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றதொற்றை எதிர்பார்க்க வேண்டும்? உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் காரணத்தை வைத்திருக்கிறேன். காரணமின்றி இங்கு எதுவுமே நிகழவில்லை என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்துகொள். நிரந்தரமானது என எதையும் நம்பிவிடாதே என் செல்லமே. எப்போது எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். எந்த மனிதர்களும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள். எதை இழந்தாலும் எல்லாம் மாறும் என எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து போய்கொண்டே இரு. நீ இழந்ததையும் உன் மனம் எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கரங்களில் நான் வந்து சேர்ப்பேன். உன் எதிர்காலத்தின் மீது நீதான் நம்பிக்கை வைத்து உனக்கான செயல்களை இந்த நிகழ்காலத்தில் சரியாய் செய்ய வேண்டும். தன்னைத்தானே செய்து கொள்வதை காட்டிலும் சிறந்த மாற்றம் என எதுவுமே இல்லை என் செல்லமே. முடிந்தால் உனக்குள் மாற்றங்களை வரவழைத்துக்கள். உன் வாழ்க்கையில் எப்போது எதை சரி செய்ய வேண்டுமென முழுவதுமே அறிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன். தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் இந்த உலகில் எந்த மாற்றத்தையும் வரவழைக்க முடியாது. நீ எதிர்பார்த்த நல்லதும் உனக்கான மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷமும் எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உனக்கான நல்ல காரியமும் நல்ல விஷயமும் நல்ல விசேஷமும் கூட கூடிய விரைவில் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாய் சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. ஓம் வராகி.